சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MLM Software Demo பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நாங்கள் ஒரு MLM சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னை அண்ணா நகரில் 15 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். மோர் தென் 800 கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். MLMல நிறைய டைப்ஸ் இருக்குது, யூனிலெவல், பைனரின்னு. இன்னைக்கு நம்ம பைனரி MLMோட ப்ராடக்ட் டெமோ தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே நம்மளோட ஹோம் பேஜ், அந்த வெப்சைட் ஓவர்வியூ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ஓகே, இதுதான் யூசர் சைட்லேருந்து பார்க்குற டெமோங்க. இது வந்து ஹோம் பேஜ். இதில் அந்த வெப்சைட் ஃபுல் ஓவர்வியூ நம்ம இங்கே பார்ப்போம். ஹோம் பேஜில் ஒரு டிசைனும் உங்களுக்கு கண்டென்ட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னாலும், நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அட்மின் சைட்லேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ, உங்களுக்கு என்ன டிசைன் பின்னாடி வேணுமோ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த அட்மின் சைடில் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ். இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணுமோ அந்த மெயின் ஃபியூச்சர்ஸ் மட்டும் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு எது சேஞ்ச் பண்ணனாலும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் அஸில் நம்மளை பற்றி சும்மா ஒரு 4 லைன் தான் நம்ம ஹோம் பேஜில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வர பேஜில் அபவுட் அஸ் ஃபுல்லாகவே நம்ம காமிக்கலாம். இந்த அபவுட் அஸ் எதுக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன MLM நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த அபவுட் அஸ் பேஜ். கீழே நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது MLM ப்ராடக்ட் டெமோ. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் MLM நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், மெயினாக இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இதில் நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு டெமோ தான். டெமோக்காக நாங்கள் வந்துட்டு டம்மி ப்ராடக்ட்ஸ் மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ, உங்ககிட்ட எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கீழே கிளைண்ட் டெஸ்டிமோனியல். இது எதுக்கு அப்படின்னா, உங்களை நம்மளே உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து குட் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் இங்கே அட்மின் சைட்லேருந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. கிளைண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் மூலயமா தான் நமக்கு நம்ம யூசர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ கிளைண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் நிஜமாகவே ரொம்ப முக்கியம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டானாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் பண்ண முடியலனாலும் நாங்கள் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கான்டாக்ட் அஸ் பேஜ். கான்டாக்ட் அஸில் கண்டிப்பாக மெயில் ஐடி இல்லை உங்கள் ஃபோன் நம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் யூஸருக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையே ஃபஸ்ட்டு வரும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் MLM பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஆஸ் அட்மின்னா நீங்கள் என்னென்னலாம் ஈவெண்ட் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் யூஸருக்கு இங்கே ஷோ பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது யூஸர் வந்து பார்க்கும்போது கூட இதுக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட்ஸ் ரன் ஆச்சு அப்படின்றது எல்லாமே இதில் கிளியராக ஷோ ஆகும். அது கீழே உங்கள் அட்ரெஸ்ஸு, அப்புறம் உங்கள் குவிக் லிங்க்ஸு, இதில் எல்லாமே ஹோம் பேஜோட ஃபஸ்ட் இதில் இருக்கும். அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் அஸ் பேஜ். அபவுட் அஸில் என்ன அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். நீங்கள் MLMல என்னென்ன ரன் பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ வந்து ட்ரஸ்டபிள் அப்படின்றது இந்த அபவுட் அஸில் தாங்க ஃபுல்லாகவே ஷோ ஆகும். ஸோ அபவுட் அஸ் பேஜ் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு கண்டென்ட் நாங்கள் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் கண்டென்ட் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நாங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே கூட உங்கள் அட்மின் சைட்லேருந்து அபவுட் அஸ் பேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். இந்த சொன்ன மாதிரி பைனரி MLM ப்ராடக்ட் டெமோ. ஸோ இதில் ப்ராடக்ட்ஸு நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தா கூட எங்கள் சாஃப்ட்வேர் 1000 ப்ராடக்ட்ஸ்க்கு கூட நாங்கள் வந்துட்டு செட் பண்ணுற அளவுக்கு சாஃப்ட்வேர் வந்து லேட்டஸ்ட் இதில் தாங்க இருக்குது. ஸோ எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி சைட்ஸ் தான். நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டம்மி கண்டென்ட்டாக ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட காஸ்ட் என்ன, இந்த பாட்டிலோட காஸ்ட் என்ன, எத்தனை ஸ்டாக் இருக்குது கொண்டு எல்லாமே அப்டேட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை FBல இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், அதோட ரிவ்யூஸ், அப்புறம் அதோட ஃபியூச்சர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். இல்லை இந்த இமேஜ் வேணாம், வேறு இமேஜ் நீங்கள் வைக்கணுன்னா கூட அட்மின் சைட்லேருந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ உங்கள் MLM எப்படி ஒர்க் ஆகுது, உங்கள் MLM எப்படி ரன் ஆகுது, உங்களோட பிளான் கமிஷன், உங்களோட லெவல் கமிஷன் எல்லாமே இதில் நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வரும்போது
ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெஃபரல் பேர் போனஸ்னால் என்ன, பைனரி MLM 20 மேட்ரிக்ஸ்னால் என்ன, ரீபர்ச்சேஸ் போனஸ்னால் எல்லாமே இதில் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக ஷோ ஆகிற மாதிரி நாங்கள் சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ். முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் MLMல என்னென்ன நியூஸ்லாம் உங்கள் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸில் நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்களோட ஈவெண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் காமிக்கிறீங்க, நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே நீங்கள் அட்மின் சைட்லேருந்து தாராளமாக அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த சாஃப்ட்வேர்ஸில் இருக்குது. அடுத்து FAQ பேஜ். FAQ அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ். அதாவது யூசர்ஸ் உங்ககிட்ட அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸு, உங்கள் அட்மின் கிட்ட நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸில் தாங்க லோட் ஆகிருக்கும். ஸோ ஆஸ் அ அட்மின் சைட்லேருந்து நீங்கள் உங்கள் யூசர்ஸ்க்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் FAQ நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ். இல்லை எனக்கு இந்த பேஜ் தேவையில்லை அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து கான்டாக்ட் அஸில் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே அப்டேட் பண்ணிக்கணும். எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் யூசர் உங்களை ஈஸியாக கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க மொத்த வெப்சைட்டுமே. இதில் அடுத்து வந்து சைன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு யூஸராக நீங்கள் உள்ளே போகும்போது என்னென்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இதோட கண்டினியூஷன் இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.